ஈரோட்டிலிருந்து ஷேக் என்ற சகோதரர் கேட்டிருக்கின்றார். அதாவது திருமறை குர்ஆனில் வந்து உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட அழகிய முறையிலோ அல்லது அதையோ திருப்பி கூறுங்கள் அப்படிங்கிற இந்த வசனத்தை குறிப்பிட்டு, இந்த வசனத்தில் வாழ்த்து என்பது எதனை குறிக்கிறது? அதாவது 486வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தஹியத் வாழ்த்து என்பது வந்து எதை குறிக்கிறது என்பது கேள்வி. முதல்ல இந்த 4வது அத்தியாயம் 86வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், வைதா ஹுய்யித்தும் பி தஹியா, உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால். தஹியத் என்று சொன்னால் அரபி மொழியில் வந்து அதாவது ஒருவன் நன்றாக வாழட்டும் என்று சொல்லி வாழ்த்துவது. அப்போ உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் ஃபஹய்யூ பி அஹ்சன மின்ஹா, நீங்கள் அதைவிட சிறந்த வாழ்த்தை நீங்கள் கூறுங்கள். அவுருத்தூஹா, அல்லது அதையே நீங்கள் திரும்ப கூறுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷையின் ஹசீபா, அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் கணக்கெடுப்பவனாக கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் அதைவிட சிறந்ததை நீங்கள் வாழ்த்தாக கூறுங்கள் அல்லது அதையே கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். பொதுவாக வாழ்த்து என்பது வந்து எல்லா வகையான வாழ்த்தையும் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாலும், இந்த வசனத்தில் அல்லாஹ் பொதுவாகத்தான் சொல்கிறான், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் என்று அல்லாஹ் பொதுவாகத்தான் இறைவன் குறிப்பிடுகின்றான். என்றாலும் நாம் ஒரு வசனத்துக்குரிய விளக்கத்தை வந்து பிற வசனங்களிலிருந்தும் பிற நபிமொழிகளிலிருந்தும் நாம் அதற்குரிய விளக்கத்தை தேட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹ் பொதுவாக வாழ்த்து என்று குறிப்பிட்டாலும் இது வந்து நாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாம் சொல்லக்கூடிய சலாத்தை தான் இந்த வசனம் குறிக்கிறது என்பதை நாம் பிற சான்றுகளில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். இது நாம் எப்படி புரிகிறோம்? சூரத்துல் முஜாதலா என்ற அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வைதா ஜாவூக்க ஹையவுக்க பிமா லம் யு ஹையிக்க பிஹில்லா, அவர்கள் உம்மிடம் வந்தால் அல்லாஹ் எதை வாழ்த்தாக ஆக்கவில்லையோ அந்த வார்த்தையை கொண்டு உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? யூதர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் எதை உமக்கு வாழ்த்தாக ஆக்கவில்லையோ அதை என்ன செய்கிறாங்க? வாழ்த்தா சொல்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாங்க. உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும் அப்படின்னு பொருள் தரக்கூடிய வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்லாஹ் நமக்கு வாழ்த்தாக ஆக்கியது. யூதர்கள் அதை மாற்றி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தை எதை குறிப்பிடுகின்றான்? அல்லாஹ் உங்களுக்கு எதை வாழ்த்தாக ஆக்கவில்லையோ அதை அவர்கள் வாழ்த்தாக கூறுகிறார்கள். அப்போ அல்லாஹ் நமக்கு ஒன்று என்ன செய்திருக்கின்றான்? வாழ்த்தாக ஆக்கியிருக்கின்றான். அப்போ அல்லாஹ் நமக்கு எதை வாழ்த்தாக ஆக்கியிருக்கின்றான்? நாம் பார்க்கின்றோம், சஹீஹுல் புகாரியில் 3326வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம வ தூலுஹு சித்தூன திராஅன், அல்லாஹ் ஆதம் நபியை படைக்கும் பொழுது அவங்களுடைய நீளம் வந்து உயரம் வந்து 60 முழமாக என்ன செய்ய இருந்தது. சும்ம கால, பிறகு அல்லாஹ் சொன்னான், இதுஹப் ஃபசல்லிம் அலா உலாயிக்க மினல் மலாயிக்கா, நீங்கள் போய் இந்த மலக்குமார்கள்ட்ட போய் சலாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டு, ஃபஸ்தமி மா யு ஹய்யூனக்க தஹியத்துக்க, அவங்க உங்களுக்கு எதை வாழ்த்தாக சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க? நன்றாக செவிதாழ்த்தி கேளுங்கள். அதுதான் தஹியத்துக்க தஹியத்து துர்ரியத்திக்க, உமக்கும் உம்முடைய சந்ததிகளுக்கும் அதுதான் வாழ்த்து என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த மலக்குமார்கள்ட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்கிறாங்க, ஃபகாலு அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லாஹி என்று என்ன செய்கிறாங்க? மலக்குமார்கள் வந்து பதில் சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்க வரஹ்மத்துல்லாஹி, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவனது அருளும் உண்டாகட்டும் என்று என்ன செய்கிறாங்க? மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க. அப்போ இந்த வசனத்தோட 486 வசனத்தோட இந்த 2 வசனத்தையும், அதாவது முஜாதலாவில் 8வது வசனத்தையும் புகாரியில் 3326வது ஹதீஸை நாம் இணைச்சு பார்த்தால், உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது சலாம் சொல்வதைத்தான் குறிக்கும். நமக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒருவர் சொன்னால் நாம் அதை விட சிறந்த முறையில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாம் என்ன செய்யலாம்? சொல்லலாம். இதுதான் அந்த அஸ்ஸலாம் அலைக்கும் என்று ஒருவர் சொல்லும்போது அதையே திருப்பி சொல்வது, அல்லது அதை விட சிறந்த முறையில் நாம் என்ன செய்வது? திருப்பி சொல்வது.
நம்ம ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது இந்த சலாம் சொல்வதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு இஸ்லாமிய பண்பாடாக மிகச்சிறந்த ஒரு வாழ்த்தாக நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. எனது சலாம் என்பது எல்லா இடத்துலையும் பொருந்தும். சந்தோஷமான நேரத்திலும் பொருந்தும், துக்கமான நேரத்திலும் பொருந்தும். ஒரு சந்தோஷமான நேரத்திலும் ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஆள் ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க, ஒரு மரண வீடாக இருக்குது, அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி நம்ம சொல்லலாம். ஏன்னா மரண வீட்டில் உள்ளவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அவங்களுக்கு தேவை தானே. அப்போ இந்த சலாம் என்பது இந்த உலகத்தில் மற்ற சமுதாயங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வேறு வார்த்தைகளை விட இந்த சலாம் என்பதுதான் எல்லா இடத்திற்கும் எல்லா காலங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. இதைத்தான் இஸ்லாம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தியும் சொல்லி காட்டுது. சஹீஹுல் புகாரியில் 12வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, தக்ரவு சலாம் அலாமன் அரஃப்த ஒமன் லம் தாரிஃப். நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, சலாம் சொல்லுங்கள். ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தில் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்தில் எது சிறந்ததுன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, நீங்கள் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வது என்று இந்த சலாத்தை தான் நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் நம்ம இந்த சலாத்தை சொல்லலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அதே மாதிரி புகாரில் 1240வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஹக்குல் முஸ்லிமி அதல் முஸ்லிமி ஹம்சுன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. அதில் முதலாவது அது சொல்கிறாங்க ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் உரைப்பது. ஒருவருக்கு நாம் முதலாவதாக சலாம் சொல்வது அது கடமை கிடையாது, அது சிறந்தது. ஆனால் நாம் சலாம், ஒருவர் நமக்கு சலாம் சொல்லிவிட்டால் நாம் அந்த சலாத்துக்கு பதில் சொல்வது நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை. ரத்து சலாம், வையாதத்துல் மரீல், நோயாளியை நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, விருந்துக்கு அழைத்தால் பதிலளிப்பது, தும்மினால் நாம் தும்மலுக்கு பதிலளிப்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவதாக எதை குறிப்பிடுகின்றார்கள், இந்த சலாத்தை தான் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ இந்த சலாம் என்பதுதான் முஸ்லீம்கள் சொல்ல வேண்டிய ஒரு வாழ்த்து, ஒரு முஹம்மன் என்பது நமக்கு மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, சஹீஹ் முஸ்லிமில் 93வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா தூமினு, நீங்கள் நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா தூமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்காத வரை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா, இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், நீங்கள் அந்த விஷயத்தை செய்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்ஷுஷ் சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியில் நாம் எதைத்தான் அதிகமாக பரப்பணும், சலாத்தை தான் நமக்கு மத்தியில் அதிகமாக பரப்ப வேண்டும். அறிஞ்சவங்களுக்கும் அறியாதவங்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களா இருந்தால் கூட நாம் எதைத்தான் நாம் பரப்பணும், சலாத்தை தான் பரப்பணும். முஸ்லீம்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புவது நமக்கு ஒருவருக்கொருவர் நேசத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இப்படி ஏராளமான செய்தி, நாம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் சரி சலாம் சொல்லி தான் செய்யணும், வீட்டுக்குள்ளே நுழையணும். முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு கூட நம்ம சலாம் சொல்லலாம் என்பதை மார்க்கம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. 19:47 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க இணை வைக்கக்கூடியவராக இருந்த தன்னுடைய தந்தையை நோக்கி சொன்னாங்க, சலாமுன் அலைக் சஸ்தகுஃபிருலக ரப்பி, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், நான் உங்களுக்காக என்னுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவேன் அப்படின்னு இப்ராஹிம் நபி சொன்னாங்க. இந்த பாவ மன்னிப்பு கோருவேன் அப்படி சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தையில் அல்லாஹ் முன்மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ராஹிம் நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. என்ன ஒரு வார்த்தையை தவிர, இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபீஹில் அஸ்தகுஃபிரன்ன லக்க, இப்ராஹிம் தன்னுடைய தந்தையை நோக்கி நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை தவிர மற்ற எல்லாமே நமக்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு மார்க்கமாக முன்மாதிரியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லீமாக இல்லாத தன்னுடைய தந்தையை பார்த்து நான் என்ன செய்வேன், உங்களுக்காக சலாமுன் அலைக்கு, உங்கள் மீது என்ன செய்யட்டும், சாந்தி உண்டாகட்டும் என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று புகாரில் 5663வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத இணை வைப்பாளர்களும் கலந்திருந்த ஒரு சபைக்கு போகிறாங்க. அந்த சபையில் போய் அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் அப்படின்னு ஹதீஸ்களில் பார்க்குறோம். ஃபசல்லம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். வ நஸல தம்முடைய வாகனத்திலிருந்து இறங்கி ஃபதஆஹும் இலல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து ஃபகரா அலைஹிமுல் குர்ஆன் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள் என்று என்ன செய்கிறது, புகாரியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அப்போ முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவங்களும் உள்ள சபைக்கு போகிறாங்க. அப்போ அவங்க வந்து ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சலாம் சொல்கிறாங்க. குர்ஆனை ஓதி காட்டி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்று சொன்னால் இது முஸ்லீம் அல்லாதவர்களை அழைப்பதை மட்டும்தான் என்ன செய்யும் குறிக்கும். அப்போ இந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நாம் என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம் என்பது நமக்கு என்ன செய்கிறது, இதிலிருந்து விளங்குது. அப்போ நாம் இந்த ஹதீஸ்கள் வசனங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 486வது வசனத்தில் உங்களுக்கு வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட மிக அழகானதையோ அதையோ திருப்பி கூறுங்கள் என்ற அந்த வசனம் சலாம் சொல்வதைத்தான் நமக்கு என்ன செய்யும் குறிக்கும். ஆமாம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு ஒருவர் நமக்கு சொன்னால் நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் என்று அவருக்கு பதில் சொல்லலாம். அது அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம். அது அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்றும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் நமக்கு 10 நன்மை நபிகள் குறிப்பிடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொன்னால் 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு சொன்னால் 30 நன்மை. இப்போ இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது தான் இந்த வசனம் குறிப்பிடக்கூடிய வாழ்த்து என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வின்னு சொன்னோம்னா, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாழ்த்தை மட்டும்தான் சொல்லலாமா, அது அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சலாம் சொன்ன பிறகு வேறு வார்த்தைகளை வாழ்த்தா நம்ம சொல்லலாமானா, நாம் இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு வேறு வார்த்தைகளை வாழ்த்தாக சொல்வதுதான் தப்பு கிடையாது. இப்போ ஒரு ஆள் வர்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஏன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி சலாம் சொன்ன பிறகு இந்த மாதிரி வாழ்த்துக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சந்திக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் சஹீஹுல் புகாரில் 87வது செய்தியை பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அப்துல் கைஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டம் வரும்போது மனில் வஃப்த், இந்த கூட்டம் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க காலு ரபியா, நாங்கள் வந்து ரபியா அப்படி ரபியா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் கைஸு கோத்திரத்தில் வந்து ஒரு கிளை ரபியா கோத்திரம் என்பது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க மர்ஹபன் பில் கௌம் கைர ஹசாயா வலா நதாயா, எந்த விதமான இழிவும் எந்த விதமான பழிப்பும் இல்லாமல் உங்களுடைய இந்த கூட்டத்துடைய வருகை நல்வரவாகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ நாம் சலாம் சொன்ன பிறகு அதுக்கு பிறகு நம்ம சந்திக்க வர்றவங்களுக்கு பிற வார்த்தைகளை கொண்டு நல்ல வார்த்தைகளை கொண்டு வாழ்த்து சொல்வது என்ன கிடையாது, வரவேற்பது வந்து தவறு கிடையாது. அதே போன்று சஹீஹுல் புகாரில் 357வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்கு உம்மு ஹானி அப்படிங்கிற ஒரு அம்மா என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்ஹாதிஹி, உம்மு ஹானி வந்து ரசூலாக்கு சல்லம் தூ அலேஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. அப்போ உம்மு ஹானி சலாம் சொன்னால் ரசூலா என்ன செய்வாங்க, பதில் சலாம் சொல்லிவிட்டு அவங்க மன்ஹாதிஹின்னு கேட்குறாங்க. அவங்க யாருன்னு கேட்டவுடனே அவங்க சொல்கிறாங்க, ஆனால் உம்மு ஹானி பிந்த் அபி தாலிப், நான் தான் அபு தாலிபுடைய மகள் உம்மு ஹானி வந்திருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க மர்ஹபன் பி உம்மு ஹானி, உம்மு ஹானியுடைய வருகை நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அப்போ உம்மு ஹானி சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொன்ன பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, பதில் சொல்லிவிட்டு மர்ஹபன் பி உம்மு ஹானி, உம்மு ஹானியுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, வாழ்த்தி வந்து வரவேற்கிறாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரில் 6285வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வரும்போது ரஹப அவங்கள வந்து வரவேற்பாங்க. எப்படி வரவேற்பாங்க, கால மர்ஹபன் பி இப்னதி, என்னுடைய மகளே வருக அப்படின்னு சொல்லி வரவேற்று தனக்கு வலது பக்கத்தில் என்ன செய்வாங்க, உட்கார வைப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வரும்போது மார்க்கம் சொன்னபடி முதல்ல சலாம் சொல்லிடுவாங்க. இந்த ஹதீஸில் சலாம் சொன்னதாக இல்லாவிட்டால் நபிகள் நாயகம் யாரையும் சந்திக்கும் போது அவங்க சலாம் சொல்லுவாங்க, சலாத்துக்கு பதில் சொல்லுவாங்கங்கிறது அடிப்படை தானே. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் நடக்க மாட்டாங்களே, நபிகள் நாயகம் தான் சொன்னதுக்கு மாற்றமாக நடக்க மாட்டாங்க. அப்போ ஃபாத்திமா வரும்போது ரசூலா முதல்ல சலாம் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, மர்ஹபன் பி இப்னதி, என்னுடைய மகளே வருகன்னு என்ன செய்கிறாங்க, வரவேற்று தன்னுடைய வலது பக்கத்தில் அமர வச்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ நாம் சலாமை தான் முதல் வாழ்த்தாக சொல்ல வேண்டும். சலாம் சொன்ன பிறகு வரவேற்பதற்காக நாம் நல்ல வார்த்தைகளை, கூடுதல் நல்ல வார்த்தைகள் நாம் சொல்கிறது என்ன கிடையாது, அது தவறு கிடையாது அப்படிங்கிற நம்ம தெளிவாக விளங்கிக்கலாம்.